ஆனா அந்த கான்ட்ரோவர்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே அது தொடர்ந்து வர்றது அது எப்படி இருக்கு? அது ஆக்சுவலா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அத விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்க தோணியிருக்கா? அது கான்ட்ரவர்சின்றது எனக்கு என்னன்னே நிஜமாலே மீனிங்கே புரியலங்க. உண்மைய சொல்றோம். சில விஷயங்கள வந்து நான் வந்து ஆதாரத்தோடவே சொல்றேன். திரௌபதியும் ஆதாரத்தோட சொல்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட, ருத்ரதாண்டவமும் ஆதாரத்தோட சொல்றேன். இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சட்டம் அப்படின்னு சொல்லி. பகாசுரன் வந்து அ நீங்க தேடினீங்கன்னா 100 கேஸஸ் இருக்கும். அந்த மாரி காலேஜஸ்ல நடந்த அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஆன்லைன்ல. இப்போ திரௌபதி 2 வந்து நீங்க ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கேட்டா கூட நான் தருவேன். இதில எங்கேருந்து கான்ட்ரோவர்சி வருதுன்னு தெரியல. கான்ட்ரோவர்சின்னா என்னன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு தான் நான் வந்து நினைப்பேன். என்னை சுத்தி சொல்றவங்களுக்கு. இல்லாத ஒண்ண கலப்புறோம்ல. யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்றோம்ல. இது வந்து நமக்கு ஒவ்வே ஒவ்வாது. ஆனா அத காட்டுறோம்ல விஷுவலா. அதுக்கு பேரு தான் கான்ட்ரோவர்சி. நான் பண்றது எல்லாமே வந்து க்ளோஸ் டூ ரியாலிட்டி. சமுதாயத்தில நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள படமா எடுத்து வெளிய விடுறோம். அதில சில பேர் பாதிக்கப்படுறாங்க. சில பேர் வந்து அதில வெளிய அடையாளம் காட்டப்படுறாங்க. அவங்க சைட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை எனக்கு கான்ட்ரவர்சின்னு சொல்லி சுருக்கிடுறாங்க. நான் அதுக்குள்ள எப்பவுமே நான் அத பத்தி யோசிக்கிறதெல்லாம் இல்ல. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது.